நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஆனால் உங்கள் குழுவின் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வாரணாசிக்கு நீங்கள் வந்துட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் இத்தனாவது முறை இந்த குழு தங்களுடைய சொந்த செலவில் இந்த பயணத்தை மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் செய்தி வெளியிடுறீங்க. அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாது. இப்படி வெளியிடுறது அவசியமான சில நகரத்தாரெலாம் கேட்குறாங்க. அதை பற்றி விளக்கம் என்னென்ன? இதை ஏன் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னம்னா, நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 32 முறை வாரணாசிக்கு வந்திருக்கேன். சக நிர்வாகிகள்லாம் அதே மாதிரி நிறைய தடவை வந்திருக்காங்க. நான் எத்தனை முறைன்னு உண்ணா நம்பர்லேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களாம் அதை மென்ஷன் பண்ணலை. நாங்கள் இதை போடலை. நாங்கள் பாட்டுக்கு காசிக்கு பயணம் பண்ணிக்கிட்டு அயோத்தியாவுக்கு பயணம் பண்ணி இதுக்கு அலகாபாத்துக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நாங்கள் பயணங்களை எல்லாம் பிளேனில் தான் மேற்கோள் பண்ணுறோம். இதை பார்க்குற நகரத்தார்களுக்கு என்ன தோணும்? பொதுவாக 458 முதியவர்களுக்கும் அதற்கு முன்பாக 576 முதியவர்களுக்கும் இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வர வேண்டி உள்ளது. சற்றேறத்தாழ 1000 நகரத்தார்களுக்கு 1000 ரூபாய் வீதம் ஏப்ரல் மாதம் கொடுக்கப்பட்டுள்ளது. 10,000 ரூபாய் பெரிய காரியத்திற்காக காசி சத்திரத்திலிருந்து சேவையாக கொடுத்து கொண்டிருந்தோம். இந்த ஆண்டு பொதுக்குழு உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கிணங்க 15,000 ரூபாயாக அதை உயர்த்தி சேவையாக செய்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற காலங்களில் புதிய சத்திரம் கட்டப்பட்ட பிறகு காசி சத்திரத்திற்கு வருமானம் எப்படி வரும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். குற்றால அருவி போல கொட்டொன்று காசி சத்திரத்தின் மூலமாக வருமானம் கொட்டும். அந்த வருமானங்களை நகரத்தார் பிள்ளைகளின் மொத்த கல்விக்கும் அது பயன்படுத்தப்பட வேண்டும். திருமணத்திற்கு இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும். பள்ளிகளில் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் அது பயன்படுத்தப்பட வேண்டும். முதியோர் நல மையம் ஏற்படுத்தப்பட வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு தொழில் துவங்குவதற்கு தொழில் முனைவோர் கருத்தரங்குகள், அதற்கென்று ஒரு பயிற்சி பட்டறை துவங்க வேண்டும். 34 கோடி ரூபாயையும் 1 ரூபாய் கூட காசி சத்திர நிர்வாகிகளால் கைகளில் பெறப்படவில்லை என்பதை சொல்லி, அத்துணை பணமும் வங்கியின் மூலமாகவே பெறப்பட்டது. கான்ட்ராக்டருக்கு கொடுக்கின்ற பணம் வங்கியின் மூலமாகவே கொடுக்கப்பட்டது. வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கொடுக்கப்பட்ட பணம் வங்கியின் மூலமாகவே கொடுக்கப்பட்டது. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். ஆனால் உங்கள் குழுவின் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வாரணாசிக்கு நீங்கள் வந்துட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் இத்தனாவது முறை இந்த குழு தங்களுடைய சொந்த செலவில் இந்த பயணத்தை மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் செய்தி வெளியிடுறீங்க. அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாது. இப்படி வெளியிடுறது அவசியமான சில நகரத்தாரெலாம் கேட்குறாங்க. அதை பற்றி விளக்கம் என்னென்ன? நல்ல கேள்வியை திரு முத்துராமன் அவர்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக வாரணாசியில் சிக்ராவில் நாம் அனைவரும் இணைந்து புதிய சத்திரம் ஒன்றை கட்டி கொண்டிருக்கின்றோம். அந்த சத்திரத்திற்கு பணியானது 18 மாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்த்தோம். அதன்படி சற்றேறத்தாழ 12 மாதங்கள் நிறைவடைந்து விட்டது. இன்னும் 6 மாத காலம் 10-12 நாட்களே உள்ளன. மிகச்சரியாக 203 நாட்கள் இன்னும் திறப்பு விழாவிற்கு உள்ளது. நாங்கள் பல முறை காசிக்கு பயணம் செய்ய வேண்டி உள்ளது. நாங்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்று வரை நான் மட்டுமல்ல, தலைவராகிய நான் மட்டுமல்ல, எங்களுடன் இணைந்து இருக்கின்ற சக நிர்வாகிகள் 2 துணைத் தலைவர்கள், ஒரு செயலாளர், 2 துணைச் செயலாளர், ஒரு பொருளாளர், 7 பேரும் நாங்கள் காசிக்கு வருகின்ற நிகழ்வுகள், கல்கத்தாவிற்கு வருகின்ற நிகழ்வுகள், அயோத்திக்கு வருகின்ற நிகழ்வுகள், நாசிக்கிற்கு வருகின்ற நிகழ்வுகள், பழனிக்கு செல்லுகின்ற நிகழ்வுகள், கயாவுக்கு செல்லுகின்ற நிகழ்வுகள் அனைத்திற்கும் நாங்கள் அனைவரும் எங்கள் சொந்த செலவிலேயே மேற்கொள்ளுகிறோம் என்பதை நகரத்தார்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் எங்களுடைய சொந்த செலவில் சென்று வருகிறோம். காசி சத்திரத்திலிருந்து 1 பைசா கூட எடுக்கவில்லை. எப்பொழுது நிர்வாகிகளுக்கு, ஒரு சில நிர்வாகிகளுக்கு கோர்ட்டில், அதாவது வழக்கில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதாவது கோர்ட்டில் நிறைய வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அந்த வழக்குகளுக்கு யாராவது ஒரு நிர்வாகி ஆஜராக வேண்டும் என்று நமது வழக்குரைஞர் எடுத்து சொன்னால்
நாட்கள் குறைவாக இருந்தால் அவர்கள் காசி சத்திரத்தின் செலவில் எப்பொழுதாவது ஒரு முறை அல்லது இருமுறை நேர்ந்திருக்கின்றது. அது தவிர நிர்வாகிகள் யாரும் இதுவரை காசி சத்திரத்தின் செலவில் பயணங்களை நாங்கள் மேற்கொண்டது இல்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதை ஏன் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னம்னா, நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 32 முறை வாரணாசிக்கு வந்திருக்கேன். சக நிர்வாகிகள்லாம் அதே மாதிரி நிறைய தடவை வந்திருக்காங்க. நான் எத்தனை முறைன்னு 1ஆம் நம்பர்லேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களாம் அதை மென்ஷன் பண்ணலை. நாங்கள் இதை போடலை, நாங்கள் பாட்டுக்கு காசிக்கு பயணம் பண்ணிக்கிட்டு அயோத்தியாவுக்கு பயணம் பண்ணி இதுக்கு அலகாபாத்துக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நாங்கள் பயணங்களை எல்லாம் பிளேனில் தான் மேற்கோள் பண்ணுறோம். இதை பார்க்குற நகரத்தார்களுக்கு என்ன தோணும்? பொதுவாக நானும் நிர்வாகியாக இல்லாமல் ஒரு ரெகுலர் நகரத்தாராக இருந்தேன் அப்படின்னம்னா எனக்கு என்ன தோணும்னா, இவங்க எல்லாரும் இத்தனை முறை பிளேனில் போகிறாங்க, எல்லாத்தையுமே காசி சத்திர செலவில் தான் எழுதுகிறாங்க அப்படின்னு 10 பேரில் 5 பேருக்கு இந்த சிந்தனை வரும். நானாக இருந்தாலும் வரும். அந்த சிந்தனை வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது விளக்கத்தை கொடுத்து விடுகிறோம். செலவுகள் அனைத்தும் நிர்வாகிகள் தங்களுடைய சொந்த செலவில் மேற்கொள்ளுகிறார்கள் என்று. இதை ஒரு சில நகரத்தார்கள் ஏன் விளம்பரம் தேடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் விளம்பரத்தை தேடுவது இல்லை, நாங்கள் விளம்பரம் தேடுகிற நபர்களும் இல்லை, எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. செய்கின்ற விஷயங்களை எங்களுடைய சொந்த பணத்தில் சென்றதை நாங்கள் சொந்த பணத்தில் சென்றோம் என்பதை சொல்லிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் நீங்கள் பதவியேற்ற பொழுது காசி சத்திரத்தினுடைய பொருளாதார நிலை என்ன? நன்றி திரு முத்துராமண்ணன் அவர்களே. நாங்கள் 2023 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நாங்கள் 7 பேரும் தேர்வு பெற்றதாக அறிவிக்கப்பட்டோம். நாங்கள் பொறுப்புகளை எடுக்கின்ற பொழுது ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டோம். என்ன உறுதிமொழி? நாங்கள் 7 பேரும் ஒற்றுமையாக இருந்து சகோதரர்களாக இருந்து அரும்பெரும் பணிகளை ஆற்ற வேண்டும். அந்த நம்பிக்கையில்தான் 34 பேர் போட்டியிட்ட அந்த தேர்தலில் 37 பேர் போட்டியிட்ட அந்த தேர்தலில் 7 பேர் தேர்வு பெற்றோம். எப்படி தேர்வு பெற்றோம்? நம்பிக்கை. நகரத்தார்கள் நம்பிக்கை வைத்து எங்கள் 7 பேரையும் தேர்வு செய்யப்பட்டோம். நாங்கள் தேர்வு பெற்று வந்த பிறகு ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால், நாம் சிறு பிள்ளைத்தனமாக இருக்கும் பொழுதே நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்த், யூனிட்டி கேனாட் பி செப்பரேட்டட் அப்படின்னு நிறைய சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது படிச்சிருக்கோம். அந்த மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தவிடு பொடி ஆக்கிவிடலாம் அப்படிங்கிற தீராத நம்பிக்கை எங்கள் 7 பேர்ட்டையும் இருந்துச்சு. நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு என்று 4 மறைகளிலும் சொல்லப்பட்டுள்ளது. அதற்கிணங்க நாங்கள் 23வது வருடம் 2023ஆம் வருடம் ஜனவரி மாதம் பொறுப்பெடுக்கின்ற பொழுது நிதிநிலை சற்று மோசமாக இருந்தது. அப்படி என்ன மோசமாக இருந்துச்சு? நெகட்டிவில் இருந்துச்சு, மைனஸில் இருந்துச்சு. நகரத்தார் பெருமக்கள் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டாங்க, இவங்க எப்படி கொண்டு செலுத்த போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் எந்த விமர்சனமும் பண்ணலை, யார்கிட்டையும் எதை பற்றியும் பேசலை. எங்களுக்கு என்ன ஒரு பழக்கம் தெரியுமா? 7 பேர்ட்டையும் முன்னாடி நடந்த விஷயங்களை எதையும் அவதூறாக பேசுகிறதோ, அது இப்படியா இது இப்படியா இப்படி பண்ணிட்டாங்களாம், அதெல்லாம் we don't talk. அதனால் ஏதாவது ஆக போதா? ஒன்று கூட ஆக போகிறதில்ல. அதை கேட்குறவங்களுக்கு யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க மனசு சங்கடமாக இருக்கும். அவரவருடைய காலத்திலே அந்தந்த நிர்வாகிகள் மிக அற்புதமான செயல்களை ஆற்றி சென்றிருக்கின்றார்கள். நம்ம பருவத்தில் நம்ம இன்னும் இதை விட ஒரு படி மேலே போய் இன்று நாம் செயல்பட்டு கொண்டிருப்பதை விட இன்னும் சிறப்பாக நாம் எப்படி செய்யலாம் என்று நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து யோசித்தோம். அதன்படி எங்களுடைய பொருளாளர் அவர்கள் 35 ஆண்டு காலம் ஐசிஐசிஐ வங்கியிலே வங்கி மேலாளராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்கள் திறம்பட செயல்பட்டு நிதி நிர்வாகத்தை மிகச்சிறப்பாக உச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கு
முக்கிய காரணம் 2 துணைத் தலைவர்கள், செயலாளர், 2 துணை செயலாளர்களுடைய ஒற்றுமை. இதற்காக அத்துணை நிர்வாகிகளுக்கும் தலைவர் என்கின்ற முறையில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கு பிறகு எங்களோடு இணைந்து எங்களையும் சேர்த்து 474 பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இன்றைக்கும் வீண் போகவில்லை. அவர்கள் நாங்கள் செய்கின்ற காரியங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக இருந்தார்கள். ஆகவே 48 செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அதில் அடங்கியுள்ள மொத்தம் 474 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து, இப்பொழுது எங்களுடைய ஒற்றுமையின் காரணமாக நிதிநிலை மோசமாக இருந்த காசிச்சத்திரம் இப்பொழுது எவ்வாறு உள்ளது? இன்றைக்கு நாள் ஒன்றிற்கு 1 லட்சம் ரூபாய் நிகர வருமானம், 1 லட்சம் ரூபாய் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டிடக்டிங் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர். 2024 மார்ச் 31க்கு சப்மிட் பண்ணதில் நாங்கள் அதை சமர்ப்பிச்சிருக்கோம் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டில். இந்த ஆண்டு, அதாவது 2025 மார்ச் 31 முடிஞ்சிருச்சு. சற்றேறத்தாழ நாள் ஒன்றிற்கு செலவுகள் எல்லாம் போக இந்த ஓராண்டு எங்களுடைய செலவுகள் அதிகம். என்ன செலவு? தானாப்படியான செய்த செலவு அல்ல, சேவை திட்டங்களுக்கு செய்த செலவுகள், எண்ணற்ற செலவுகள். அதெல்லாம் போக ஆவரேஜா நாள் ஒன்றுக்கு 75,000 ரூபாயை நிகர லாபமாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்பதை பெருமையாக நகரத்தார்களிடம் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக நாங்கள் இப்போ சொல்லும்போது சொன்னோம் நிறைய செலவினங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்? காசிச்சத்திரத்தின் சார்பாக நிர்வாகிகளும் செயற்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து 4 விஷயங்களை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று, காசிச்சத்திரத்தின் மூலமாக 5 திருவிழாக்கள் வருடா வருடம் நடைபெறுகிறது. வருடத்தின் முதல் திருவிழாவாக பழனியிலே தைப்பூச திருவிழா, இரண்டாவதாக காசியிலே சிவன் ராத்திரி திருவிழா, மூன்றாவதாக அயோத்தியிலே தேர் திருவிழா, நான்காவதாக கல்கத்தாவிலே சிங்கார முருகேசருக்கு பங்குனி உத்திர திருவிழா, ஐந்தாவதாக காசியிலே நடைபெறுகிற தீபாவளி நேரத்தில் மிட்டாய் திருவிழா. இந்த 5 திருவிழாக்களும் கோலாகலமாக நடைபெறுகிறது. நாசிக்கில் நடைபெறுகிற அந்த கார்த்திக் மந்திர், அதாவது கார்த்திக் பூர்ணிமா அன்று கார்த்திக் திருவிழா நடைபெறுகிறது. அதையும் சேர்த்து 6 திருவிழாக்கள் வருடத்திற்கு நடைபெறுகிறது. இந்த 6 திருவிழாவிற்கும் எண்ணற்ற பொருள் செலவில் சிக்கனமாக எதையெல்லாம் குறைக்க வேண்டுமோ அதையெல்லாம் குறைத்து சிக்கனமாக திருவிழாவை வெகு விமர்சையாக நடத்தியிருக்கின்றோம். ஒன்று. இரண்டாவதாக, இந்த திருவிழாவிற்கு செல்வதற்கு நாங்கள் எந்த ஒரு யாத்ரீகர்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் காசிச்சத்திரத்தின் சார்பாக ட்ரெயின் டிக்கெட்டோ பிளேன் டிக்கெட்டோ இன்க்ளூடிங் நிர்வாகிகளுக்கு நாங்கள் போட்டு கொடுக்கல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா 2024 மார்ச் 31 பேலன்ஸ் ஷீட்டில் மொத்த போக்குவரத்து செலவு 14 லட்சம் ரூபாய் மட்டுமே. அதற்கு முந்தைய பருவத்தில் கோடிக்கணக்கில் அந்த பணம் செலவு செய்யப்பட்டது. இந்த பருவத்தில் அதுவும் ஒரு சில லட்சங்களே போக்குவரத்து செலவாக உள்ளது. அது எதுக்காக செலவு பண்ணது? மங்களவாத்திய கலைஞர்கள், சமையல் கலைஞர்கள், சிப்பந்திகளை இது போன்ற திருவிழாவிற்கு ஒரு சத்திரத்திலிருந்து இன்னொரு சத்திரத்திற்கு அனுப்புவது, இது போன்ற செலவுகள் மட்டுமே செலவு செய்திருக்கின்றோம். கோடிகளில் செலவு செய்த போக்குவரத்து செலவு எங்களுடைய பருவத்தில் 10 லட்சத்திலிருந்து 14 லட்சம் மட்டுமே என்பதை நகரத்தார்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்பர் 1. வேற 5 விதமான நல்ல காரியங்களுக்கு இந்த வருமானத்திலிருந்து காசிச்சத்திரத்தின் மூலமாக செலவு செய்யப்படுகிறது. என்னென்ன நல்ல காரியங்கள்? 1. திருமணத்திற்கு நகரத்தார்களுக்குள் திருமணம் நடக்க வேண்டும்.
பத்திரிகை கொடுக்கப்பட வேண்டும். ஊர் காரியக்காரர் அதை கொடுத்திருக்கணும், என்டார்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா அப்படிப்பட்ட யார் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ யார் கேட்டாலும் 10,000 ரூபாய் நாங்கள் கொடுக்கின்றோம். கடந்த ஆண்டு சற்றேறத்தாழ 20 லட்சம் ரூபாய் திருமணத்திற்காக கொடுக்கப்பட்டது. இந்த ஆண்டு சற்றேறத்தாழ 30 லட்சம் ரூபாய் திருமணத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், முதியோர் நலத்திற்காக ஆரம்பத்தில் 576 முதியவர்களுக்கு, நகரத்தார் பெரியவர்களுக்கு மாதம் 500 ரூபாய் என்று மாதம் 12 மாதங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு அந்த தொகையை 1000ஆக நிர்வாகிகள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களோடு இணைந்து 1000ஆக கொடுக்கப்பட்டது. இது முதியோர் நலத்துக்கு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக 576 முதியவர்களுக்கு நாங்கள் உயர்த்தி கொடுத்தோம். இப்பொழுது 2 மாதங்களுக்கு முன்பாக நிர்வாக குழு கூட்டத்தில் மேலும் 474 பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒரு முதியவர்களை அவரவர்கள் ஊரிலிருந்தோ பிற இடங்களிலிருந்தோ தேர்வு செய்து கொடுத்தால் அவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கலாம் என்று முடிவு செய்து அதன்படி இப்பொழுது ஏப்ரல் மாதத்திற்கு 458 முதியவர்களுக்கும் அதற்கு முன்பாக 576 முதியவர்களுக்கும் இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வரவேண்டி உள்ளது. சற்றேறத்தாழ 1000 நகரத்தார்களுக்கு 1000 ரூபாய் வீதம் ஏப்ரல் மாதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதியோர் உதவித்தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது முதியோர் உதவித்தொகைன்னா ஆரம்பத்தில் முதியவர்களுக்கு மட்டும் கொடுத்தோம். அது கொடுத்ததற்கு பிறகு நிறைய கைம்பெண்கள் என்றால் என்ன? கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அல்லது கணவனை இழந்தவர்கள், அது போன்று உள்ளவர்களும் நிறைய பேர் எங்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மி, வீட்டில் தலைவர் இல்லை, நாங்கள் தான் எல்லாம் மேனேஜ் பண்ணுறோம், எங்களையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக எங்களுக்கு நிறைய பேர் கோரிக்கை வைத்தார்கள். அதற்கிணங்க கைம்பெண்களுக்கு இந்த ஆண்டு வயது பாரபட்சம் இல்லாமல் அவர்களுக்கும் முதியோர் உதவித்தொகையின் கீழ் நாங்கள் 1000 ரூபாய் மாதத்திற்கு முதியோர் உதவித்தொகையாகவும் கைம்பெண் உதவித்தொகையாகவும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை 1000 பெரியவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன்கள் வர உள்ளது. வந்த பிறகு அது சற்றேறத்தாழ 1100 அப்ளிகேஷனாக இருக்கும் என்று எதிர்பார்த்து அது மொத்தம் மாதத்திற்கு 11 லட்சம் ரூபாய் காசி விஸ்வநாதரின் பணத்திலிருந்து நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களின் ஒப்புதலோடு மாதத்திற்கு கொடுக்கப்படுகிறது என்கின்ற நல்ல செய்தியை சொல்லி வருஷத்திற்கு 1,32 லட்சம் ரூபாய் காசி விஸ்வநாதரின் பணம் முதியவர்களுக்கு மற்றும் கைம்பெண்களுக்கு உதவித்தொகையாக கொடுக்கப்படுகிறது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், பெரிய காரியங்களுக்கு 10,000 ரூபாய் கடந்த ஆண்டு யார் கேட்டாலும் நிர்வாக குழு ஒப்புதல் அளிச்சிருக்கணும். அந்த பொதுக்குழு உறுப்பினர் அந்தந்த பொதுக்குழு உறுப்பினர் ஒப்புதல் அளிச்சிருக்கணும். அந்த ஊர் காரியக்காரர் அதுக்கு என்டார்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா 10,000 ரூபாய் பெரிய காரியத்திற்காக காசி சத்திரத்திலிருந்து சேவையாக கொடுத்து கொண்டிருந்தோம். இந்த ஆண்டு பொதுக்குழு உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கிணங்க 15,000 ரூபாயாக அதை உயர்த்தி சேவையாக செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு மட்டும் சற்றேறத்தாழ 30 லட்சம் ரூபாய் பெரிய காரியத்திற்கும், இந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு சற்றேறத்தாழ 15 லட்சம் ரூபாய் பெரிய காரியத்திற்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை காசி சத்திரத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். கல்வி நிதி உதவியாக கல்லூரிகளில் படிக்கின்ற நகரத்தார் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் காசி சத்திரத்தின் மூலமாக. அது எவ்வளவு கொடுக்குறோம்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்டர் கிராஜுவேட் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3,000 ரூபாயாகவும், என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் படிக்கிற குழந்தைகளுக்கு 5,000 ரூபாயாகவும், இந்த ஆண்டிலிருந்து அது 6,000 ரூபாயாகவும், மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10,000 ரூபாயாகவும், கடந்த ஆண்டு சற்றேறத்தாழ
27 லட்சம் ரூபாய். கடந்த ஆண்டு 27 லட்சம் ரூபாயும் அதற்கு முந்தைய ஆண்டு அதே தொகையும் சேவையாக செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது காசி சத்திரத்திலிருந்து வருமானம் வெகு அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற காலங்களில் புதிய சத்திரம் கட்டப்பட்ட பிறகு காசி சத்திரத்திற்கு வருமானம் எப்படி வரும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். குற்றால அருவி போல கொட்டோ கொட்டொன்று காசி சத்திரத்தின் மூலமாக வருமானம் கொட்டும். அந்த வருமானங்களை நகரத்தார் பிள்ளைகளின் மொத்த கல்விக்கும் அது பயன்படுத்தப்பட வேண்டும். திருமணத்திற்கு இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும். பள்ளிகளில் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் அது பயன்படுத்தப்பட வேண்டும். முதியோர் நல மையம் ஏற்படுத்தப்பட வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு தொழில் துவங்குவதற்கு தொழில் முனைவோர் கருத்தரங்குகள், அதற்கென்று ஒரு பயிற்சி பட்டறை துவங்க வேண்டும். ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லுவார்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சி. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல கல்வி இருக்கு, ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு, இன்டலெக்சுவல் லெவல் இருக்கு. ஆனால் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பிள்ளைகளுக்கு ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. அந்த ஸ்கில்லெல்லாம் எப்படின்னா பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, பயிற்சிகளின் மூலமாகத்தான் வரும். அந்த பயிற்சிகளை காசி சத்திரத்தின் மூலமாக நாம் கொடுத்தால் நம் பிள்ளைகள் அனைவரும் தொழில் முனைவோராகவும் நல்ல திறன் படைத்தவர்களாகவும், ஏன்னா ஒரு நாடு வளரணும்னா இந்தியாவில் இளைஞர்களுடைய பட்டாளம் சற்றேறத்தாழ 50% ஜனத்தொகை 35 வயதிற்கு கீழ் இளைஞர்களாக இருக்கின்றார்கள். நகரத்தார்களிலும் நிறைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சமுதாயம் வளர வேண்டும், ஒரு சமூகம் வளர வேண்டும் என்றால் அதில் உள்ள இளைஞர்களுக்கு திறனை வளர்க்க வேண்டும். அந்த திறனை வளர்க்க வேண்டும் என்றால் பயிற்சி பட்டறைகளை நடத்த வேண்டும். அது காசி சத்திரத்தின் மூலமாக தொடர்ந்து மாதா மாதம் ஒரு ட்ரைனிங் சென்டர் என்று ஒன்றை நிறுவி அதை சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சி போன்ற நகரங்களிலே நடத்தப்பட வேண்டும். நம்மவர்களிலே நிறைய பயிற்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை கொண்டு நடத்தினால் நமது சமுதாயம் மேம்படும், நமது சமூகம் மேம்படும், பிள்ளைகள் மிகச்சிறந்த வணிகர்களாக வருவார்கள் என்று சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் திருமண சேவை மையமும் காசி சத்திரத்தின் மூலமாக நடத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது போன்ற எண்ணற்ற சேவை திட்டங்களுக்கு செலவு செய்தது போக லாபமாக இவ்வளவு கொடுத்திருக்கின்றோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? ஒன்று, நிர்வாகிகளின் ஒற்றுமை, வேலை செய்கின்ற சிப்பந்திகள் அதாவது பணியாளர்களின் ஒற்றுமை, அவர்களுடைய திறமை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி. சத்திரங்களில் சின்ன சின்ன பிலிஃபரேஜஸ் இருந்துச்சு. அதாவது பிலிஃபரேஜஸ்னால் அதை தமிழில் சொல்ல வேண்டாம், ஆங்கிலத்திலே இருக்கட்டும். பிலிஃபரேஜஸ், அந்த பிலிஃபரேஜஸ் எல்லாம் கட் ஷாட் பண்ணோம். எல்லா சத்திரங்கள்லையும் கையில் பணமாக வாங்குறதுக்கு பதிலாக அதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணோம். கியூஆர் கோடை வச்சோம், ஜிபேயில் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணோம், அக்கௌண்ட் நம்பரை வச்சோம். அது மூலமாகத்தான் பணம் பெறப்பட வேண்டும், கைகளில் பணம் பெறப்படாது என்கின்ற நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இன்னைக்கு சற்றேறத்தாழ 75% ஒன்லி த்ரூ பேங்க் டிரான்சாக்ஷன், 25% ரொக்கமாக. அது எங்கேருந்து வருது? ரொக்கமாக வாங்குகிற இடம் சேல்ஸில் கொஞ்சம் ரொக்கமாக வாங்கப்படுது. நிறைய கிராமப்புறங்கள்லேருந்து வர்றாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஜிபே இல்லை, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுற வசதி இல்லை, அது லைக் இந்த மொபைல் ஃபோன் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்தினால அதை வாங்க முடியாத சூழல் இருக்குது. எங்களுடைய பருவகாலம் முடிவதற்குள் 100% the funds will be transferred, பணப்பரிமாற்றம் டிஜிட்டல் பரிமாற்றமாக இருக்கும். கைகளில் ₹1 கூட வாங்காத அளவிற்கு நாங்கள் நிலையை ஏற்படுத்துவோம் என்பதை சொல்லி, சிக்ராவிற்கு 54 கோடி ரூபாய் இதுவரைக்கும் நன்கொடையாக கமிட்மெண்ட்டோடு நாங்கள் பெற்றிருக்கின்றோம். வெளிநாடு வாழ் நகரத்தார்கள், குறிப்பாக அமெரிக்க வாழ் நகரத்தார்கள் சற்றேறத்தாழ 7.5 கோடி ரூபாயை நம் கட்டுகின்ற புதிய சத்திரத்திற்கு நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காக அமெரிக்க வாழ் நகரத்தார்களுக்கும், லண்டன் வாழ் நகரத்தார்களுக்கும், துபாய் வாழ் நகரத்தார்களுக்கும், சிங்கப்பூர், மலேசியா வாழ் நகரத்தார்களுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த அமெரிக்காவில் வாழுகின்ற நகரத்தார்கள் நேரடியாக NSNA என்று சொல்லுகின்ற
நகரத்தார் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்கா என்கின்ற அமைப்பிற்கு அவர்கள் பணத்தை அனுப்பி NSNA நிறுவனம், அந்த நிறுவனத்தின் தலைவராக விராச்சலையை சார்ந்த திரு சேக்கப்பன் நாகப்பண்ணன் அவர்கள் தலைவராக இருந்து மற்றும் செயலாளர் பொருளாளர் அவர்களுடைய துணையோடு மிகச்சிறப்பாக அந்த பணங்களை நாம் FCRA அக்கவுண்ட் டெல்லியிலே ஸ்டேட் பேங்கிலே திறந்திருக்கின்றோம். அந்த அக்கவுண்டிற்கு முறையாக பணத்தை மாற்றி முறையாக அந்த பணம் காசி சத்திரத்திற்கு வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதை சொல்லி இந்த 54 கோடி ரூபாயையும் ஒரு ரூபாய் கூட காசி சத்திர நிர்வாகிகளால் கைகளில் பெறப்படவில்லை என்பதை சொல்லி அத்துணை பணமும் வங்கியின் மூலமாகவே பெறப்பட்டது. கான்ட்ராக்டருக்கு கொடுக்கின்ற பணம் வங்கியின் மூலமாகவே கொடுக்கப்பட்டது. வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கொடுக்கப்பட்ட பணம் வங்கியின் மூலமாகவே கொடுக்கப்பட்டது. இந்த 3 பணத்தை தவிர எந்த ஒருவருக்கும் காசு மூலமாக, அதாவது பணமாக எந்த ஒரு பரிமாற்றமும் நடைபெறவில்லை. எங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட், வெரி கிளியர், திறந்த புத்தகமாக உள்ளது. எந்த பொதுக்குழு உறுப்பினர்களும் காசி சத்திரத்திற்கு வரலாம், கணக்கு வழக்குகளை பார்க்கலாம், தேவையான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்வதற்கு நிர்வாகிகளாக நாங்களும் பொருளாளராகிய ஆராவயல் சண்முகநாதபுரத்தை சார்ந்த செந்தில்நாதன் அண்ணனும் ஆவலோடு காத்திருக்கின்றோம் என்பதை சொல்லி நகரத்தார் பெருமக்களுக்கு காசி சத்திரம் மூலமாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அத்துணை சந்தேகங்களையும் முறையாக தெளிவுபடுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். வருகின்ற காலங்களிலே காசி சத்திரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தெரியுமா? காசி சத்திரம் என்பது டாடா நிறுவனம் நடத்துகின்ற தாஜை போன்று இருக்க வேண்டும். அத்துணை சத்திரங்களும் தரம் உயர்த்தப்படுகிறது. அத்துணை சத்திரங்களிலும் உள்ள கட்டில்கள் மாற்றப்பட்டுள்ளது. அத்துணை சத்திரங்களிலும் உள்ள மெத்தைகள் மாற்றப்பட்டுள்ளது. கயாவிலே நாங்கள் எங்களுக்கு முன்பாக இருந்த நிர்வாகிகள் சத்திரத்தை கட்ட ஆரம்பித்து 65% எங்களிடம் கொடுத்து சென்றார்கள். முறையாக 100% அந்த சத்திரத்தை கட்டி முடித்து முறையாக திறப்பு விழா செய்து அதுவும் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டு அற்புதமாக உள்ளது. அத்துணை சத்திரங்களும் எங்களுடைய காலங்களில் தரம் உயர்த்தப்படும் என்பதையும் சொல்லி நகரத்தார் பெருமக்களுக்கு வருகின்ற காலங்களில் நமது சத்திரங்கள் அனைத்தும் தாஜ் ஹோட்டலில் தங்கினா என்ன ஃபெசிலிட்டிஸ், என்ன ஆம்பியன்ஸ் இருக்குமோ அது போன்ற ஒரு சுகாதாரத்தையும் சுத்தத்தையும் ஆரோக்கியத்தையும் நாங்கள் ஏற்படுத்த நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து முறையாக முறைப்படி நல்ல எண்ணத்தோடும் ஆரவாரத்தோடும் ஈடுபாடோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் திறம்பட சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஒரு இன்டர்வியூவை நேர்காணலை மிகச்சிறப்பாக நிர்வாகிகளுக்காக நகரத்தார் பெருமக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவும் 1,51,000 நேயர்களை கொண்ட நாட்டுக்கோட்டை நகரத்தார் டெலிவிஷனின் நிர்வாக இயக்குநர்கள் உலகம்பட்டி திரு முத்துராமன் அவர்களுக்கும் கண்டவராயன்பட்டி திரு சிவா அண்ணன் அவர்களுக்கும் சொக்கநாதபுரம் திரு சித்திரை ஆனந்தன் அவர்களுக்கும் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் நிர்வாகிகள் சார்பாகவும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களின் சார்பாகவும் 48,000 நகரத்தார் குடும்பங்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நகரத்தார் பெருமக்களுக்கு மற்றொரு அன்பான வேண்டுகோள். நாம் 48,500 நகரத்தார் குடும்பங்கள் உலகெங்கிலும் இருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நகரத்தார்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த 48,500 நகரத்தார் குடும்பங்களில் இன்னும் பல ஆயிரக்கணக்கான நகரத்தார் பெருமக்கள் காசி புண்ணிய ஸ்தலத்திற்கு விஜயம் செய்யவில்லை என்கின்ற ஆய்வுகளும் எங்களுக்கு கிடைத்தது. ஆகவே என்ன சொல்லப்படுகிறது என்றால், இதிகாசத்தில் இந்துவாக பிறந்தால் வாழ்நாளில் ஒரு முறையேனும் காசி கஷேத்திரத்திற்கு நம்முடைய பொற்பாதங்கள் அந்த புண்ணிய பூமியில் படப்பட வேண்டும், பதிக்கப்பட வேண்டும் என்பது நியதி. அதிலும் நகரத்தார்களாக பிறந்தால் காசி விஸ்வேஸ்வருக்கு சேவை செய்வதற்காகவே பிறந்த சமூகம் நகரத்தார் சமூகம் என்பது உலகறிந்த உண்மை. அதற்காக காசிக்கு வராத, காசி கஷேத்திரத்திற்கு விஜயம் செய்யாத, கங்கையில் ஸ்தானமாடாத யாராவது நகரத்தார் பெருமக்கள் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக காசி கஷேத்திரத்திற்கு வர வேண்டும், விஸ்வேஸ்வரை வணங்க வேண்டும், அன்னபூர்ணி தாயாரை வணங்க வேண்டும், விசாலாட்சி தாயாரை வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கி சென்றால்
வாழ்க்கையில் சுபீட்சம் உண்டாகும், பிள்ளை குட்டிகள் பெருகும், இல்லங்களில் திருமணங்கள் வெகு விரைவாக நடக்கும், பேரம்பேத்திகள் அதிகமாக பிறப்பார்கள், நகரத்தார் பெருமக்கள் தங்களுடைய குழந்தைகள் தொழில் முனைவோராக ஆகுவார்கள் என்று சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.